பெரியமானவர்களே, இன்று இயேசு அழைக்கிறார் கேலண்டர் நீங்கள் திருப்பினீங்கன்னா, இல்லைன்னா ஜீசஸ் கால்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா, இன்றைய வாக்குத்தத்தமான வசனம் நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36:10, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நீங்கள் இதே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க இயேசுவின் பாதையில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நிச்சயமாக உங்கள் மேல் ஆண்டவர் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்படி என்று நம்ம பார்ப்போம். எந்த சூழ்நிலையில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்று எசேக்கியேல் 36 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்கள் கையில் அவர்கள் மாட்டி தவிக்கும் பொழுது, அங்கு அவர்கள் அண்டையில் வாழ செய்யும் பொழுது, அவர்களுக்கு ஒரு வல்லமையற்று அதிகாரமற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தன்னைத்தான் காப்பாற்றிக்க முடியாமல், தன்னைத்தான் விடுதலையோடு அவர்கள் வாழ முடியாமல் அவர்கள் ஆளுகை எடுக்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் எல்லாரும் அவர்களை ஏளனமாக கேலி செய்து பேசினார்கள். இஸ்ரவேலே, நீ யார்? உனக்கு என்ன இருக்கிறது? உனக்கு என்ன சொந்தம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லாததாய் நீ காலியாக இருக்கிறாய், வெறுமையாக இருக்கிறாய் என்று நகைத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் இருந்தார். இஸ்ரவேல் அவர்களுக்கு நான் எப்பொழுது இறங்குவது, எப்பொழுது நான் இந்த சத்தத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக நான் என் கையை உயர்த்துவது, எப்பொழுது இந்த நகைக்கும் காரியங்களை எல்லாம் நான் திருப்பி அவர்கள் மீது செலுத்துவது, என் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எப்பொழுது நான் எழும்புவது என்று ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். இன்று உங்களுக்கும் காத்து கொண்டு இந்த வசனத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் மேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று. அதை நீங்கள் இந்த சூழ்நிலையிலும் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா அவர்கள் தன் ஒரே மகளாகிய ஏஞ்சல் அவர்களை இழந்த பொழுது மிகவும் வருத்தமாக அவர்கள் உள்ளமுடைந்து போனார்கள். ஏதோ வெறுமையானது போல, காலியானது போல அவர்கள் உணர்ந்தார்கள். இழந்துட்டோமே, இனி ஏஞ்சலை பார்க்க முடியாதே, வெறுமையாகிவிட்டோமே என்று அவர்கள் வேதனையின் பாதையில் இருக்கும் பொழுது, மறுபக்கத்திலிருந்து ஏளனமான பேச்சுகளும் அவர்களுக்கு எதிராய் வந்த பேச்சுகளும் இருந்தது. இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவர் சொல்லாதது எல்லாம், காருண்யா என்ற கல்லூரியை அவள் கட்டப்போகிறேன் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்மறையாக வாழ்ந்தார். அதனால தான் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று குத்தும்படி வார்த்தைகளை பேசினார். அவர்களை நொறுக்கினது. இதே சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காலையில் இறங்கி, என்னை பின்பற்றுங்கள் என்று சவால் விட்டு கேட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அளவில்லாமல் நிரப்பி சந்தோஷத்தினால் எழும்ப செய்தார். அவர் பலத்தோடு அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் பின்பற்றுவோம் என்று. மனிதனுக்கு புரிய முடியாத அந்த விசுவாசம் அவர்களை நிரப்பி வைராக்கியமாய் ஆண்டவரை பின்பற்ற செய்தது. அது முதல் ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவர் அழைத்து சென்றார். எத்தனையோ அது முதலாக ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளை, கணக்கற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளை அவர்களுக்கு தந்து, இன்னும் கல்லூரியிலும் கூட பல்கலைக்கழகமாக்கி அதற்குரிய மேலான ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி பெற்று வெளிவரும்படி அவர்களுக்கு கொடுத்தார். இன்று எத்தனையோ பேர் உலகத்தில் ஆண்டோடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள் பெற்று கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மேல் வம்சமாகி, இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். இன்று அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறார். ஊழியத்தை கட்டியிருக்கிறார், கல்லூரியை கட்டியிருக்கிறார், சொந்த வாழ்க்கை குடும்பத்தை அளவில்லாமல் கட்டியிருக்கிறார். அதே அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து காட்டினார். இன்று உங்கள் நேரம், பிரியமானவர்களே, ஆண்டவரை இப்படி இறுக பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு நீதியாக இறங்க காத்துட்ருக்கிற தேவன் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நீர் உம் பிள்ளைகள் மீதும்
மனுஷரை உம்முடைய வம்சமாக நீர் வர்த்திக்க பண்ணுவதற்கு நன்றி சுவாமி. பெருக பண்ணுவதற்கு நன்றி. அவள் வாழ்க்கையின் மூலம் பெருக பண்ண போகிறீர் சுவாமி. அவர்கள் வாழ்க்கையிலும் அன்பு காட்ட எத்தனையோ பேரை நீர் சேர்க்கிறீர் சுவாமி. எல்லாம் மாறுவதற்கு ஸ்தோத்திரம். தனியாக ஆண்டவரே வல்லமையற்று ஆண்டவரே அதிகாரமற்று இருக்கும் பாத்திரமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது ஸ்தாபித்து அவர்கள் வாழ்க்கையும் கட்டப்பட, ஆண்டவரே சொந்த பந்தங்கள் கட்டப்பட, அவர்கள் ஆண்டவரே நோக்கங்கள் மூலம் அவர்கள் வாழ்க்கை கட்டப்பட, ஆண்டவரே எத்தனையோ பேரை அவர்கள் மூலம் நீர் கட்டுவதற்கு ஸ்தோத்திரம், வர்த்திக்க பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இன்று இந்த வாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கு நன்றி. எல்லாம் மாறி தேவனுடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இறங்குவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் ஆண்டவருக்குள் களி கூறுங்கள். கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை, தீராத நோய், திருமணத்திற்காக காத்திருத்தல், சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள். எங்களுக்கு திருமணமாகி 19-20 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பெதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்களுக்கு ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு. வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு வருவார், அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார், அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நடைபெறும் நாள் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள 9487846601 என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள். ஜூலை 7ஆம் தேதி பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம்.